ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஓய்வூதிய காரணம் காட்டி பணிக்கொடையை மறுக்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் முக்கிய தீர்ப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓய்வூதியம் பெறுகிறார்கள் என்ற காரணத்தால் பணிக்கொடையை கிராஜுவிட்டி வழங்காமல் இருக்க முடியாது என்று மெட்ராஸ் ஹைகோர்ட் தெளிவாக தீர்ப்பளித்துள்ளது. 1972ஆம் ஆண்டு பணிக்கொடை செலுத்தும் சட்டத்தின் கீழ் ஒரு ஊழியர் தேவையான சேவை காலத்தை பூர்த்தி செய்திருந்தால் அவருக்கு பணி நிறுத்தத்தின் போது பணிக்கொடை வழங்குவது நிறுத்தத்தின் கட்டாய பொறுப்பு என நீதிமன்றம் வலியுறுத்தியது. நிறுவனத்தின் உள் ஓய்வூதிய திட்டம் இருப்பது மட்டும் சட்டப்பூர்வமான பணிக்கொடைக்கு மாற்றாக இருக்க முடியாது என்று கூறப்பட்டது. சட்டத்தின் பிரிவு 5 படி அரசு வழங்கும் சிறப்பு விலக்கு இருந்தால்தான் பணிக்கொடை வழங்காமல் இருக்க முடியும். இல்லையெனில் ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை இரண்டும் தனித்தனியான நலன்களுக்காகவே கருதப்பட வேண்டும் என்று இந்த தீர்ப்பு ஓய்வு பெற்றவர்களுக்கும் பணியில் உள்ள ஊழியர்களுக்கும் முக்கியமான சட்ட பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் நிறுவனங்கள் சட்ட உரிமைகளை மீற முடியாது என்பதையும் மீண்டும் நினைவூட்டுகிறது. அதாவது ஓய்வூதியம் அந்த பணிக்கொடையை பற்றி இந்த சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கிராஜுவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.